பேர் என்ன? சிங்காபரகீசகர். ஓர் இறை ஒன்றுக்கு யாருக்கு? ஓர் இறை ஒன்றுக்கு நமக்கு சிங்கபலம். இறை என்றால் என்ன? இறை என்றால் ரோமம். ஒரு ரோம குறிப்பிட்டு சுமாராக மனிதனுக்கு இந்த ரோமத்துல எங்க இருக்குன்னு நான் கணக்கெடுக்க முடியாது. ஒரு 3.5 கோடி ரோம குறிப்புகள் சுமாராக ஒரு மனிதனுக்கு 3.5 கோடி ரோம குறிப்புகள். எல்லா ராஜாக்களுக்கும் மதானி பதக்கம் உண்டு. எனக்கு என்ன பதக்கம்? எல்லா ராஜாக்களுக்கும் மதானி பதக்கம். என் நாட்டில் இருப்பேன். எனக்கு எதிரி யாராவது கிடைத்தால் பார்ப்பேன். அப்படி இல்லைன்றால் ஏற்கனவே இந்திரனோடு 5 பார் ஆர்ப்பாட்டம் செய்வேன். அவர் சமயம் என்று சரண்குவார் என் நாட்டில் எப்போது நினைக்கிறேன் அப்போது மழையானது செய்ய வேண்டும். அப்படி உடனே உத்தரவு ஏற்று செய்வார். அது போகட்டும். அது விடுத்தாலும் நான் என்ன செய்வேன்? மறுபடியும் நாட்டில் இருக்கிறேன். ஊர் சாப்பாடு உலக சாப்பாடு. அந்த சாப்பாடு உண்மைதான். ஊரு சாப்பாடு இருந்தாலும் வீட்டு சாப்பாடு எனக்கு என்ன ஆகிவிடும்? என்னது ஏற்படும்? துடிக்கும் பறக்கும் ஓடுவேன். நிலைக்க நிற்பேன். அந்த யானையானது ஓடி வந்து குத்தும். அப்படி குத்தன சந்தத்தை நான் இழுக்க விடுவேனா? அப்படி குத்துற போது உடம்பு அசைக்க அது ஒழிச்சு போயிடும். ஓடிவிடும். நான் வீட்டுக்கு வருவேன். என்ன செய்வேன்? இருக்கணும். செலவோடு வீட்டுல வந்து
கம்பம் போட்டு அது உடம்பு எப்படி திரும்பணும் ஆனா நாங்க 104 பேர் யாரு கேட்கிறார் நாட்டை ஆண்டு வருவார் பிதாவானவர் சூலிக மகாராஜன் என் குலமானது ராஜகுலம் அல்ல சூதன் குலம் என்றால் எப்படி கலப்பு திருமணம் யாரா இருந்தாலும் கலப்பு திருமணம் செய்கிறார்கள் அந்த கலப்பு திருமணம் செய்து எடுத்து வைக்க சொல்றது அவனை சொல்றது எதுவும் சொல்ல முடியாது அதனாலே பொதுவாக எங்க அப்பா ராஜாவான் அப்படி ராஜாவா இருந்து நீ ஒரு பெண்ணை மணந்து எங்க அக்கா ஒரு பிறந்தாங்க சுதர்சனா அதுக்கு அப்பா எங்க அப்பா வாங்க ஒரு பிராமண பெண் செய்து அதன் மூலியமா நாங்கள் எல்லோ அதனாலே பழைய ஆண்டு மாவட்டம் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் அங்க வரக்கூடாது நினைச்சுக்கிறியா என் மகன் கழுதோடு எங்கேயும் நான் ஒண்ணு விட மாட்டேன் எங்க புரியா